வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா, கார்த்திகை தீபம் சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆர்த்திகா அவங்க ரீசெண்டாக ஒரு சூப்பரான அப்டேட்டு தாங்க இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்த்திகா அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் நாயகன் கார்த்திக் ப்ரோவுடைய அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். இப்போது நம்ம ஆர்த்திகா அவங்க என்ன அப்டேட் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு விளம்பரம் மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன விளம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆன்லைனில் பண்ணுற மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை வந்து அவங்க நம்ம மைதிலியும் தீபா 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விளம்பரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, கோல்டெல்லாம் எப்படி தரமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க இந்த விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விளம்பரமாக வந்து ஒரு சின்ன ரீல்ஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியா பக்கத்தில். ஸோ அந்த ஒரு கடையுடைய பேர் என்ன, அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிஆர் ஜுவல்லரி அப்படின்ற இந்த ஒரு கடையில் தான் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும், உங்களுக்கு நல்ல டிசைனில் நல்ல கோல்டில் இந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு ஷாப்பில் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. ஸோ இந்த ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.